உங்கள ஒரு சில பேர் எம்மள கண்டிப்பா கோவப்படுவீங்க. ஏன் ஆளுங்கட்சி பார்த்து கேட்க வேண்டியதானே, இல்ல எதிர்கட்சி பார்த்து கேட்க வேண்டியதானே. என் அண்ணன் இப்பதான் வராரு, அவருக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, அப்பதானே தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சேயிங் இருக்குங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன். எனக்கு மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டுல பல பேருக்கு இந்த ஆசை வந்துருச்சு. புதுசா யாராவது வரணும், நல்லது நடக்கணும். ஆனா அண்ணனை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்தா இது ஒரு நல்ல துவக்கமாவே தெரியலையே. அரசியல்வாதினாவே ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும். நீங்க யார பார்த்து இது ஊழல் பண்ற கட்சி, இவங்க சுரண்டவங்க அப்படின்னு யார பார்த்து சொல்றீங்களோ அங்க இருக்கிற முக்கியமான புள்ளிகளை தானே நீங்க உருவி உங்க கட்சியில சேர்த்துட்டு இருக்கீங்க. அங்க மக்களை ஏமாத்திட்டு இருந்தவங்க உங்க கட்சிக்கு வந்ததும் புனிதரா மாறிடுவாங்களா? இந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க மக்களுக்கு தூய்மையான ஆட்சியை கொடுத்துருவீங்களா? மக்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, எல்லா அரசியல்வாதிகளும் ஒண்ணுதான். நீங்க நம்பினாலும் நம்பலினாலும் அது நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அரசியல ஜெயிக்கிறதுக்காக இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. என்னமோ ஏமாற போறது நாம தான். நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். இங்க எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. நமக்கான அரசியலை நாம தான் இறங்கி செய்யணும். நாம எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு தூய்மையான அரசியலும் எதிர்காலத்தையும் உருவாக்கணும்.